எத்தனை பேர் தடைகளை உடைக்க போற? ஆமென். எத்தனை பேர் தடைகளை உடைக்க போற? எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம், பரிசுத்த வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். தேவ ஜனங்கள் ஒன்றாய் கூடி கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு எதிராக, சுகபலத்துக்கு விரோதமாக, சமாதானத்துக்கு விரோதமாக, ரட்சிப்புக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருக்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தரை ஆராதிக்க தொடங்கின பொழுது, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே, கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்கின உடனே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்கள் சத்துருக்கள் அவர்களுக்குள்ளே ஒருவர் ஒருவர் வெட்டப்பட்டவர்களாக அவர்கள் மடிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமைகள், உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், பில்லி சூனியங்கள், மந்திர கட்டுகள், மாந்திரிக வல்லமைகள், செய்வின் கிரியைகள், அந்த கிரியை யார் செய்தார்களோ, யார் உனக்கு விரோதமாக கிரியை செய்தார்களோ, அந்த கிரியை இப்போதே திருப்பி போய் அவர்களை நாசம், அவர்களை சுத்திரிக்க தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை அறிக்கப்படுகிறது. உனக்கு எதிராக செய்யப்பட்ட வல்லமைகள், உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட கிரியைகள், ஆயுதங்கள், கொள்ளாத வல்லமைகள் யார் செய்தார்களோ அவனுக்கு எதிராக திருப்பி கர்த்தரை திருப்பி அனுப்பினார். கர்த்தரை திருப்பி அனுப்பினார். ஷகபா துரபல நெக்கபா பலா ஷகபா துரபல. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த உன்னை கட்டில் அவிக்கிறார். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை கட்டில் அவிக்கிறார். சிறை இருப்பில் இருக்கிறவனை சிறை கதவை உடைக்கிறார். வெளியே வா, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, வெளியே வா. அல்லேலூயா. உன் சிறை இருப்பது வெளியே வா. உன் கட்டுகளை கர்த்தர் அவிக்கட்டும். உன் சிறை இருப்பது வெளியே வா. உன் சத்துருக்கள் விழுகிறார்கள். உன் சத்துருக்கள் விழுகிறார்கள். உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் இறங்கட்டும். ஆவி உனக்குள்ள இறங்கட்டும். ஆவி உனக்குள்ள இறங்கட்டும். உன் பலவீனத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உன் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். உன் தலைமையில் ஆவியோட அபிஷேகம் இறங்கட்டும். சஞ்சலம் மாறட்டும், தவிப்பு மாறட்டும், புலம்பல் மாறட்டும், வேதனை மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்பட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுந்து சீயோனே, எழுந்து சீயோனே. ஷபபபா ரிபஹபா துரபலா ஷீகபா துரபலா துனகபா ரிபா ஹதுனி கபா துரபலா லிபா ஷகபா துரபலா லிஹது நகபா துரபலா. கர்த்தருடைய மகிமை உன் தலைமையில் இறங்குவதா. கர்த்தருடைய மகிமை உன் தலைமையில் இறங்குவதா. கர்த்தருடைய மகிமை உன் தலைமையில் இறங்குவதா. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இறங்குவதா. கபா ஷகபா துரபலா. எழுந்து சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். பிசாசுகளை துரத்து, வியாதிகளை சுகமாக்கி, அற்புத அடையாளங்களை செய். கர்த்தருடைய வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயமெடுக்க போறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. நீ யாரை நம்பி வந்திருக்கிறாயோ அந்த தேவன் மகா பெரியவர். யாரை தேடி வந்திருக்கிறாயோ, யாரை பார்க்க வந்திருக்கிறாயோ, யாருடைய பாதத்தில் இருக்கிறாயோ அந்த தேவன் மகா வல்லமையுள்ளவர். உனக்காய் வருவார், உனக்காய் வருவார், உன் அருகிலே வருவார், உன் அருகிலே வந்து நிற்பார். ஆவியானவர் வார்த்தை சொல்றாரு, அருகிலே இல்லை, ஆவியானவர் சொல்றாரு, உன் முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்பார். உன் முகத்துக்கு முன்னாடி
கர்த்தர் அக்கினியாய் வருவார். ஓ, அந்த மகிமையான பிரசன்னத்தை பாரு, அந்த மகிமையான பிரசன்னத்தை பாரு. உன் முகத்துக்கு முன்னாடி கண்ணை மூடிப்பார், கண்ணை மூடிப்பார், கண்ணை திறக்காத. ஆராதனை முடிவு வரைக்கும் கண்ணை திறக்காத. ஒரு கண்ணுக்கு முன்னாடி, முகத்துக்கு முன்னாடி ஆவியானவர் வந்து நிற்பார். ஆவியை சுதந்திர அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வரங்களை பெற்றுக்கொள். அல்லேலூயா. உன் நாவை கர்த்தர் தொடுவார், உன் உதடுகளை கர்த்தர் தொடுவார், பாஷைகளை போடுவார், வெளிப்பாடு தருவார், பலத்தின் மேல் பலனை உனக்கு தருவார். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டு கர்த்தருடைய குணமாக்க போறார். அல்லேலூயா. உன்னை பின்தொடர்கிற பார்வோனின் ஆவிகள், உன்னை பயமுறுத்துகிற பிசாசு வல்லமைகள் கர்த்தர் சுட்டெரிக்கிறார். அக்கினி சபை இறங்குது, அக்கினி சபை இறங்குது. உன்னை பின்தொடர்கிற பார்வோனின் ஆவி, பயமுறுத்துகிற ஆவி, அக்கினி சபை இறங்கி சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. ஜெயப்படி, ஜெயப்படி, ஜெயப்படி. ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை இதனால் காய்த்தமாகட்டும், விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க, எதுவுமே சொல்றேன். அல்லேலூயா. இந்த தேவனை ஆராதிக்க கூடாதபடி, இந்த தேவனை துதிக்க கூடாதபடி, இந்த தேவனை மகிமைப்படுத்த கூடாதபடி, இந்த தேவனுடைய மகிமை உன் தலைமையில இறங்க கூடாதபடி, உன்னை எது பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறதோ அந்த பலவீனத்தின் ஆவி, அந்த பொல்லாத ஆவி கர்த்தருடைய மகிமை இறங்கி ரத்தத்தை தெளிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்ல கர்த்தர் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து சொன்னார். இயேசு ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து சொன்னார், இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. நீதான் தேவனுடைய வீடு, நீதான் கர்த்தருடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சுகம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சமாதானம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு நன்மை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே கர்த்தர் துதிக்க ரெடியா இருக்கிற, எதுமே கர்த்தர் துதிக்க ரெடியா இருக்கிற. ஒரு மகிமையான அபிஷேகம் தலைமையில் இறங்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை மாத்திரம் திறக்காத, கண்ணை மாத்திரம் திறக்காத, அங்க இங்க பக்கத்தெல்லாம் பார்க்காத. இது உனக்கும் உன் தேவனுக்கும். அல்லேலூயா. பக்கத்துல யாருன்னாலும் நீ பார்க்காத. நீதான் இன்னைக்கு விடுதலை ஆகணும். உனக்குதான் கர்த்தர் அற்புதம் செய்யணும். நீதான் சுகம் அடையணும். நீதான் விடுதலை ஆகணும். உனக்குதான் ஒரு அற்புதம் செய்யணும். உன் கண்கள் மூடப்பட்டு பரலோக ராஜ்யத்தை வானத்துக்கு நேராக உன் ஆவியிலே பாரு, உன் ஆவியிலே பாரு. உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஆவியை பாரு. உன் முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாரு, உன் முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. வார்த்தை தந்தவர் வந்து நிற்பார். அல்லேலூயா. உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிற குழப்பங்கள் மறைகிற நேரம், உன் உள்ளத்துல இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பயம் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் பண்ணிக்கிறேன்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். விசுவாசம் உனக்கு இருந்தா, இந்த ஆண்டவர் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தா, அவர் சொன்னார், என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அவர் சொன்னார். அல்லேலூயா. அவரை சோதித்து பார்க்கக்கூடிய நேரம் தான் இது. ஆமென். கண்ணை மாத்திரம் திறக்காத. கண்ணை திறந்தா தரிசனத்தை பார்க்க முடியாது, அற்புதத்தை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது, ஆவியானவர் வர முடியாது, அபிஷேகம் தலைமையில இறங்காது. கண்ணை மூடி மாத்திரத்தில் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவர் தலைமையில வருவார், ஆவியானவர் தலைமையில வருவார். ஆமென். எதில பலவீனமா இருக்கிறாயோ அந்த பலவீனங்கள் மறைய போகுது. ஆமென். அல்லேலூயா. எதில பலவீனமா இருக்கிற, எதில பலவீனமா இருக்கிற, எந்த காரியம், எந்த பிரச்சனை, எந்த வேதனை, எந்த துன்பம், எந்த போராட்டம், எந்த கஷ்டம், எந்த அவமானம், எந்த நீந்த, எந்த கண்ணீர் உன்னை விட்டு வெளியே போகணும். நீங்க கண்ண முடியல, கண்ண முடியல, கண்ண முடியல. திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, உங்க கண்ண முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை
தந்தீரையா எந்த நிலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்த நிலவின நேரங்களில் உச்சமா எந்த நிலவின ஹல்லேலூயா நீதா பாடு ஹல்லேலூயா இயேசு ராஜா எத்தலனாரே எதற்கும் பயமில்லையே பயப்படாத ஆண்டவருக்கு பயப்படாத சொல்லு ஆமென் ஓ இயேசு ராஜா எத்தலனாரே எதற்கும் பயமில்லையே ஆமென் இயேசு ராஜா கையெழுத்து அவர் சகல திரும்ப உனக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறேன். அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே, அவர்கள் துதிக்க ரெடியான உடனே, அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க ரெடியான உடனே, அவர்கள் சத்துருக்கள் வெட்டப்பட்டவர்களாக ஒருவருக்கு ஒருவர் மடிந்தார்கள். குடும்பத்தில் இருக்க தடைகள் விலகணும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறணும். ஆவியானவர் வந்து, ஆவியானவர் இறங்கி உனக்கு சமாதானத்தை கொடுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இந்த நேரத்தில் பார்க்கறதில்லை, ஆவியானவருக்கு வெளிப்படுத்துற காரியங்கள் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கிரிகளும், எல்லா பொல்லாத வல்லமைகளையும் ஓ மகிமை 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 இறக்கட்ட, மகிமை இறக்கட்ட. ஷபாபா, நீ கண்ணை மூடி, உன் கண்ணை மூடி, உன் வீட்டை பாரு, வீட்டை பாரு. ஷபாபா, கர்த்தருடைய மகிமை இறக்கட்ட. நீ என்ன விசுவாசிக்கிறேயோ, என்ன நம்புறியோ, அந்த அற்புதம் நடக்கட்டும். கண்ணை மூடி, உன் வீட்டை பாரு. நீ இங்க நினைக்கிற கபாலா ஷாகா, உனக்காக உன் ஆண்டவர் உன் துதிகளிலே பிரியப்படுகிறவர். அங்கே ஒரு ஸ்தலத்தை வீட்டுக்குள்ளே இறங்குவார். ஆவியானுடைய பிரசன்னத்தினால, ஆவியானுடைய வல்லமையினால, தேவ மகிமையினால உன் வீடு நிரம்பியிருக்கிறது, உன் வீடு நிரம்பியிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படியே உனக்கு நடக்கும். அநேகருடைய வீடு எனக்கு தெரியும், இங்க நிக்கிற அநேகருடைய வீடு எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கிறேன். கர்த்தர் மகிமையாய் உன் வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாத ஆவிகள், பிசாசு கிரியைகள், எல்லா பொல்லாத கிரியைகள் வீட்டை விட்டு 4 திசைகளாய் அவர்கள் பறந்து போய்விட சிதறடிக்கப்படுகிறார். அல்லேலூயா. எந்த பேர் என்ன நம்பிக்கை இல்லாம இருக்கிறார்? இந்த தேவ சமூகத்துல நம்பிக்கை இல்லாம மாத்திரம் நிக்காத. நான் திரும்ப சொல்றவனுக்கு, நான் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஒருத்தர் கண்ணு கூட திறந்துட கூடாது. நீ கண்ணை திறந்து பார்க்கறால தான் வெளியே போயிடு. அல்லேலூயா. நீ கண்ணை திறந்து நிக்கிற ஆளாக தயவு செஞ்சு வெளியே போயிடு. இங்க விசுவாசத்தை கெடுக்காத, ஆவியை கெடுக்காத.
அபிஷேகத்துக்கு தடை அடிக்காத, கர்த்தருடைய வல்லமைக்கு எதிர் அடிக்காத. பல சேவல பார்வோடி ஆவி கோலியாத்தி வல்லமையே எரிகோபி ஆவி பின்னால செங்கடல் ஆவி வழி திறக்கப்படுவதா, எப்பத்தா வழி திறக்கப்படுவதா. ஷபலா துனாகபா ஆவியானவர் உனக்குள்ளே இறங்குகிறார். இது ஆவியானவர் இறங்கி கிரி செய்கிற நேரம். இது ஆவியானவர் வாழ்க்கையில் இறங்குகிற நேரம். இது ஆவியானவருடைய அபிஷேகம் தலைமையில் இறங்குகிற நேரம். வெறுமையாய் வந்திருக்கிற, வெறுமையாய் வந்திருக்கிற, ஒண்ணும் இல்லாம வந்திருக்கிற, நிம்மதி இல்லாம வந்திருக்கிற, சமாதானம் இல்லாம வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, கலக்கத்தோடு வந்திருக்கிற, பாரத்தோடு வந்திருக்கிற, எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு உன் மேல ஆவியானவர் இறங்குவார். எல்லா சுமையும் விலகும், எல்லா பிரச்சனை மாறும். நம்பிக்கையோடு நில்லு, நம்பிக்கையோடு நில்லு. என்னோட கூட பேசின ஆண்டவர் வாயிலிருந்து அவர் சொன்னார், நீங்க இன்னும் ஆராதிக்க தயாராகவே இல்லை. 2-3 நாட்களாக என்னோட பேசின ஆவியானவர் இன்றைக்கு 2 சாட்சிகளாக என்னோட கூட பேசின பெருமைக்கு நன்றியாக. ஆண்டவரே, நான் என் ஜனங்களுக்கு நான் இதை எப்படி வெளிப்படுத்துவேன், என் ஜனங்களிடத்தில் நான் எப்படி இதை சொல்லுவேன் என்று சொல்லும் போது, நீ போ, உனக்கு முன்னாக நான் அந்த வார்த்தையை வைப்பேன் என்று சொன்னார். அதே போல சொன்ன, இன்னும் நீ தயாராகல, உன் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, இன்னும் நீ தயாராகல. இதுவரைக்கும் எத்தனை ஆராதனை இந்த இடத்துல நடந்திருக்கும், நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒருத்தர் கூட கண்ணு திறக்காம ஒரு ஆராதனை இருந்திருக்கா? எல்லா ஆராதனையும் யாராவது ஒரு கண்ணை திறந்திருக்கும். ஆண்டவர் வெளிப்படையா பேசினார். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி 2 காரியத்தை வைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி 2 காரியத்தை வைக்கிறேன். ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொரு சாபம். கர்த்தர் சொன்னார், ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொரு சாபம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நடப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் சொல்றார். அதுக்கு மாறாக நாங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்க மாட்டோம், எங்க இஷ்டப்படிதான் நாங்க இருப்போம், எங்க வாழ்க்கையை நாங்க எப்படி வேணாலும் வாழ்ந்து போனீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சாபம் வரும். நான் சொல்ல வேதம் சொன்னது, ஆண்டவரே நான் எப்படி என்ன ஜனத்துல சொல்லுவேன்னு சொன்னா தயங்கினேன். ஆனா ஊழியக்காரர் ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை சொன்னா, நீ கண்ணை மூடு, நீ கண்ணை மூடு, நீ கண்ணை மூடு, நீ ஆராதனைக்கு தயாராகு, நீ ஆராதனைக்கு தயாராகு, உன் ஆசீர்வாதத்துக்கு தனியாக இருக்கிறதே. உனக்கு இருக்கிற கீழ்ப்படியாம ஆராதனை ஆரம்பிச்சு தொடங்கி முடிகிற வரைக்கும் கண்ணை மூடி பயபக்தியோட நிற்கிற ஒருவரே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அப்புறம் எப்படி சபையில சில ஜெப குறிப்புகள் நடக்குது, அது நிறைவேறுது. ஒரு நீதிமான் இருக்காது, அந்த ஒரு நீதிமான் கூட இல்லையா அது நடந்திருக்காது. யார் அந்த நீதிமான்? யார் அந்த ஒரு நீதிமான்? வேற வழியில ஊழியக்கார கண்ணை மூடிதான் ஆகணும், வேற வழியில உனக்காக ஜெபம் பண்ணிதான் ஆகணும். ஊழியக்காருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருத்தல் அவர் சரியா இருக்காரு. ஆனா என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை அனுப்புறதா சொன்னார். என் ஊழியக்கார அனுப்ப என்னை ஆராதிக்கும்படி ஊழியக்கார அனுப்ப சொல்ல, என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை அனுப்ப சொன்னாரு. அந்த ஜனங்க தான் இன்னைக்கு பயபக்தி இல்லாம கண்ணை திறந்துகிட்டு இருக்கு. மோசே இந்த வார்த்தைகளை ஜனத்திலிருந்து சொல்லும்போது ஜனங்க சொன்னாங்க, மோசே இந்த கற்பனை எல்லாவற்றையும் நாங்க கடைபிடிப்போம், அந்த கற்பனை எல்லாவற்றையும் நாங்க நடப்போம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு விதித்த அந்த விதியை நான் மீற மாட்டோம் சொன்னாரு. அதை நம்பி மோசே மலை மேல போயிட்டாரு. அதை நம்பி ஊழியக்கார ஆராதனை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஜனங்க கண்ண மூடுனாங்களா? இல்ல. ஜனங்க ஆராதித்தாங்களா? இல்ல. தனக்கு இஷ்டமானபடி செய்து கொண்டிருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, மோசே உன் ஜனங்கள் எனக்கு விரோதமாக 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன மறந்துட்டாங்க. வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டியை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். அதுல எப்படி ஆசீர்வாதம் நிற்கும்? அதுதான் வெடிப்பா இருக்குது. அதுல எப்படி ஆசீர்வாதம் நிற்கும்? எப்படி சுகம் நிற்கும்? எப்படி வறுமை நீங்காம இருக்கும்? நீ நினைக்கிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு, அது போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த தொட்டி வெடிப்பா இருக்கு. உடனே மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜனங்கள் எனக்கு விரோதமாக 2 தீமைகளை செய்ய என்ன ஆராதிக்கல, என்னை கண்ணை மூடி ஆராதிக்கல. ஆராதனை தொடங்க நேரம் முதல் கொண்டு முடிகிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கிறது, கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்க்கிறது.
ஒருவரால மத்தவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? ஜீசஸ். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால எத்தனை பேரோட ஜெபம் கேட்கப்படல தெரியுமா? அவர்கள் கண்ணீரோடு வராங்க, வேதனையோட சமூகத்துக்கு வராங்க, நான் இன்றைக்கு ஏதாவது செய்யணும்னு வராங்க. நீ ஒருவர் கீழ்ப்படியாமையினால பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர முடியும். ஜீசஸ். அதனால ஆண்டவர் சொன்னார், இங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடுறாங்க, அவர் மத்தியில் நான் செய்வான். இன்றைக்கு ஆவியானவர் சொன்னார், உன் ஆசீர்வாதத்துக்கு தனியா இருக்குது ஆராதனை. நீ கீழ்ப்படியாம கண்ணை திறந்துட்டு இருக்குது. உன் சிந்தனை வேற எங்கேயோ இருக்கு, கண்ணை மூடிட்ட. ஆனா உன் ஆத்மா வேற எங்கேயோ இருக்கு, உன் சிந்தனை வேற எங்கேயோ இருக்கு. உன் செவி ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, உன் சிந்தனை வேற எங்கேயோ இருக்கு. அது ஆண்டவர் சொன்னார், எனக்கு விரோதமாக தீமை செய்தார்கள். தாவீது நேரா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனார். ஆண்டவரே, தேவரீர் இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இதுவரை என்னை சுகபலத்தோடு நடத்தினீரே, என்னை கண்ணினிமே போல பாதுகாத்தீரே, இதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் என்னோட பேசிக் கொண்டிருக்கும் போது நான் போன்ல ஒரு விஷயத்தை பார்த்தேன். என் மனசு உடைஞ்சிருச்சு. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை பிறந்து 6 மாசம் தான் ஆகுது. அந்த குழந்தை எப்படி சாப்பிடுது தெரியுமா? அந்த குழந்தையோட மூக்கு வழியா ஒரு டியூபை விட்டு அதுல தாய்ப்பாலை ஊத்துறாங்க. அந்த மூக்கு வழியா தான் சுவாசிச்சு அந்த டியூப் வழியா தான் சாப்பிடுது. அந்த குழந்தைய குணமாக்க 16 கோடி தேவை. ஆனா என் குழந்தை நல்லா சாப்பிடுது, என் குழந்தை நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன். அதை செஞ்சது யாரு? இதுவரை நீ தாங்கியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஒரு 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைய அவங்க தாய் பிறந்ததுல இருந்து தூக்கவே இல்லையா, அந்த தகப்பன் தூக்கவே இல்லையா. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைய தூக்கினா அது எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கும். ஆனா உலர்ந்த எலும்புகளை அவர் உயிரிழை செய்யறது. என்னுடைய எலும்பு நல்லா வச்சிருக்கிறாரு, என் குழந்தை எலும்பு நல்லா இருக்கு, என் தகப்பன் எலும்பு நல்லா இருக்கு, என் தாய் எலும்பு நல்லா இருக்கு. இதுவரை நீ தாங்கியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. நீ சம்பாதிக்கிறதுக்கே துப்பு இல்லாதவன், உங்ககிட்ட ஒரு ரூபாய் இல்லைன்னு சொல்லி என் கணவன் மனைவி எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் வந்ததுக்கு காரணம், இதுவரை நீ தாங்கியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். 38 வயசு ஒருத்தருக்கு 2 கிட்னி ஃபெயில், 2 கண்ணும் தெரியல. இங்க எத்தனை பேர் 38 வயசு கடந்து இன்னும் உயிரோடு இருக்கீங்க? ஒரு தீமை உங்களை அணுகிச்சு, ஒரு தீமை உங்களை அணுகிச்சு. இதுவரையும் நன்மையாய் நடித்து வர தேவனுக்கு ஒரு ஆராதனை செய்ய உங்களுக்கு மனசு, கண்ணை மூடி பயபக்தியோடு நின்று என் ஆண்டவர் நன்மை செய்தார் சொல்ல உங்களுக்கு மனசு இல்லையா? உன் வலது பக்கத்துல இயேசு நிற்கிறார், உன் இடது பக்கத்துல பிசாசு நிற்கிறான். இயேசு சொன்னாரு, இதோ ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவான்னு சொன்னாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பிசாசு சொல்றான், ஏய் அவர் ஆராதிக்காத, உன் வாயை திறந்து பாடாத, நீ அவருக்கு கீழ்ப்படியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து இன்னைக்கு அதான் செய்யணும். அவருக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படிந்து இயேசு சொன்னாரு, கர்த்தர் சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் உங்க தலையை நசுக்கிறேன், ஆண்டவரே நான் உங்க தலையை நசுக்கிறேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா எனக்கு நன்மை மட்டும் நடக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா நான் மட்டும் அவங்க ஆராதிக்க மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் எது தெரியுமா? ஒரு பொருத்தனை. இன்றைக்கு நம்ம கர்த்தரோடு பண்ண போற ஆண்டவரே, என் சபையில ஆராதனை தொடங்குச்சுன்னா நான் கண்ணை மூடிடுவேன். ஆராதனை முடிகிற வரைக்கும் என் கண்ணை திறக்கவே மாட்டேன். உன் குழந்தை அழுதா அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. உன் குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொல்லை, கஷ்டம் நஷ்டம், ஆண்டவர்
சபைக்கு வந்துட்ட இன்னுமா கர்த்தருக்கு நன்மை செய்யாம இருப்பாரு, இன்னுமா கர்த்தர் எனக்கு இறங்காமல் இருப்பாரு சொல்ற. கர்த்தர் உன்னை அழைத்து வந்ததே உனக்கு பெரிய காரியத்தை செய்யலாம். கர்த்தர் உன்னை அழைத்து வந்ததே அவர் செய்கிற பெரிய காரியத்தை நீ பார்க்கணும்னு சொல்லிதான், நீ பார்க்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆண்டவர் ஒரு பொறுத்து, ஆண்டவர் இது முதற்கொண்டு இதனால் முதற்கொண்டு என் ஊழியர் சொன்னது போல ஆராதனை ஆரம்பிச்சு நான் கண்ணை மூடிடுவேன். ஆராதனை முடிகிற வரைக்கும் என் கண்ணை திறக்க மாட்டேன். நான் எப்ப திறப்பேன் தெரியுமா? ஆராதனை முடிஞ்சு என் சத்துருக்கு கீழே விழுவான் பாரு, அப்ப திறந்து பார்ப்பேன். என் சத்துருக்கு கீழே விழுந்திருக்கிறது அப்பதான் திறந்து பார்ப்பேன். ஆராதனையில என் கண்ணை மூடி என் இதயத்துக்கு நான் உண்மை மாத்திரம் தான் பார்ப்பேன். இந்த உலகத்தை குறிச்சு கவலைப்பட மாட்டேன், என் எண்ணங்களை சிதறடிக்க விட மாட்டேன். நான் உண்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு சொல்றீங்க ஆண்டவரே நான் நிச்சயமா ஆராதனை வேலையில கண்ணை திறக்கவே மாட்டேன். ஆண்டவரே, ஊழியக்காரர் நினைச்சிட்டு இருக்காரு ஜனங்கள் உண்மையா ஆராதிக்கிறாங்க, பயபக்தியோடு ஆராதிக்கிறாங்க. அவர் கண்ணை மூடினோட நம்ம கண்ணை திறந்துடுறோம், வேடிக்கை பார்க்கிறோம், அங்க இங்க பார்க்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு காலையில ஜீவனோடு எழுந்து மதியம் வேலைக்கெல்லாம் போயிட்டு மதியம் சாப்பிட்டு இதோ இந்த சாயந்தரத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கிறேன். இங்க வந்தும் எண்ணம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது இல்லாம பிசாசு கெடுக்கிறோம். இன்றிலிருந்து நம்ம முடிவெடுப்போம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் நீதியின் சூரியன் விதிக்கும் சொன்னாங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று தெரிந்து கொண்டு சொன்னீங்க. நமக்கு பயப்படுகிற பயம் உள்ள ஜனம் நாங்க தான். ஆண்டவரே, இந்த நேரம் முதற்கொண்டு நாங்க ஒரு பொருத்தனை செய்யறோம். ஆராதனையில நாங்க யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். என்னை படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படி நாங்கள் நினைப்பாடுவோம். என்னை உருவாக்கினவருக்கு, என்னை நடத்தினவருக்கு, இதுவரையும் ஆண்டவரே என் குடும்பத்தை தாங்கி என்னை நடத்தி வந்த என் தேவனுக்கு மாத்திரமே நான் நன்றி சொல்லுவேன் சொல்லி ஒரு முழு இருதயத்தோடு உங்க சிந்தனை யாரு சிதற விடாதீங்க. அதுதான் ஊழியர் சொல்றார், ஒருத்தரோட சிந்தனை தடைப்பட்ட கூட ஒரு சத்தத்தை விழுதனை காண முடியாது. எல்லாருமே ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யப்படுறேன் சொல்லி அதை எங்கிறது தொடர்ந்து தெரியுமா? ஊழியக்கார் வாயந்தே சொன்னாரு, எல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்காத பயபக்தியோடு தேவனை ஆராதி. அல்லகம் விடுகிறதை நீ காண்பாய், அல்லகம் விடுகிறதை நீ காண்பாய், கர்த்தர் உனக்கு முன்னாடி நிற்கிறதை நீ காண்பாய், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறதை நீ காண்பாய். ஓ தேவ ஆவியானவர் உனக்காக இறங்கி இருக்கிறதை காண்பாய், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ அமைதியாயிரு, நீ சும்மா இரு. யுத்தம் என்னுடையது, யுத்தம் என்னுடையது. எல்லாம் முழு உள்ளத்தோடு நீங்க தான் வாயை திறந்து பாட போறீங்க. இது வரைக்கும் நீங்க எதுக்கோ சத்தம் போட்டிருப்பீங்க, ஆனா இதுக்கு அப்புறம் நீங்க வாயை திறந்த சத்தம் போடுறதுனால கர்த்தருடைய ஆராதனை தான் இருக்கும். கர்த்தருடைய ஆராதனை நீங்க கர்த்தரை பாடுகிற பாடல சத்தத்தை உயர்த்தி இது வரைக்கும் இந்த இடத்துல காணப்படாத ஒரு சத்தம் இந்த இடத்துல உண்டாகும். அப்பதான் அழகா இடியும். அவர்களை கத்தி சத்தத்தோடு பாடுறாங்க. யோசுவா சொல்கிற வரைக்கும் அந்த எரிகோ கோட்டைக்கு முன்னாடி ஜனங்கள் அப்படியே ஆயத்தமா காத்துட்டு இருந்தாங்க. கர்த்தரிடத்துல இருந்து இன்னும் வார்த்தை வரல. யோசுவா அப்படியே ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொன்னார், யோசுவா இப்பொழுது உன் ஜனங்களை ஆர்ப்பரிக்க சொல்லு, இப்பொழுது உன் ஜனங்களை பாட சொல்லி சொன்னாரு. யோசுவா சொன்னாரு, உடனே ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. பூமி அதிரத்தக்கதான ஆராதனை அந்த இடத்துல உண்டானது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையை ஆராதிக்கும் போது அது என்ன அசைஞ்சது? எப்படி அசைஞ்சது? தேவ ஆவியானவர் பூமி அதிரத்தக்க இறங்குவார். பூமி அதிர்வரை தேவ ஆவியானவர் இறங்குவார். இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாம் ஒரே சிந்தனையில, எல்லாம் முழு இதயத்தோடு ஆராதனை ஆராதனை. சத்தத்தை வைத்து சத்தத்தை வைத்து கர்த்தரை நீ பெரிய காரியத்தை செய்வார். ஆராதனை 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 ஆராதனை
அந்த சூரியன் என்ற நாமம் அவர் பயங்கரமான வல்லமை உள்ள நாமம். இதுவரைக்கும் 25,000 முறை இந்த வேதாகமம் சோதிக்கப்பட்டது. 25,000 முறை சோதிக்கப்பட்டு அதுல ஒரு குற்றமும் இல்லை, குறையும் என்று கண்டுபிடித்தார்கள். இந்த வேதாகமம் உண்மை என்றால் நீங்களும் நாமும் ஆராதிக்க அந்த தேவன்
கனத்துக்கு பாத்திர நீரல்லவோ நீரல்லவோ Jesus. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிங்காசனம் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை கொண்டு வர உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கு அந்த மேல வெள்ளை அங்கி தைத்தவரா வெள்ளை அங்கி தைத்தவரா ஒரு சிங்காசனம் அது மேல வெள்ளை அங்கி தைத்தவரா இருக்காரு அவருக்கு துதிக்காரம் எப்படி செலுத்தப்படும் தெரியுமா 24 முற்பக்கணும் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவ தூதர்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரே சர்வ வல்லமை உள்ளவரே ஜீவன் உள்ளவரே நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் இப்படிப்பட்ட துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் அப்ப நாம எப்படி துதிக்கிறோம் இந்த ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் அதன் நேரலுக்கும் ஏற்பதா இருக்கும் ஒத்ததா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோமே அப்ப நம்ம எப்படி ஆராதிக்கணும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே இன்னும் துணையாளர் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே இன்னும் உனக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒரு விளையாடுவார் கண்மலையின் வெடிப்பிலே நாங்கள் உன்னை காண்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காக வெட்டின அந்த வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டியை உங்களுடைய கரத்தினாலே நீர் மூட மாட்டோம் உங்களுடைய கரத்தினாலே நீர் மூட மாட்டோம் எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நழுவவிடாதபடி கர்த்தர் சங்கீதக்கார தாவீது சொன்னார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உங்களுடைய கரத்தின் கிரியைகளை எனக்காக நெகிழ விடாதீங்க அப்பா எனக்காக நெகிழ விடாதீங்க ஆண்டவரே Thank you Jesus இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல ஆண்டவரே போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார் அந்த யுத்தத்திலிருந்து ஒருத்தர் ஓடியாந்து சொல்றாரு தாவீது ராஜாவே உங்களுடைய ஜனங்களில் அநேகர் மடிந்து போனார்கள் தாவீது ராஜா இந்த வார்த்தையை கேட்டு ஒருபோதும் சோர்ந்து போனார் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருந்தார் திரும்ப ஒருத்தர் ஓடியாந்து ராஜாவே இன்னும் அநேக ஜனங்கள் மரித்து போனார் தாவீது சோர்ந்து போனார் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருந்தார் இன்னொருத்தர் ஓடியாந்து நம்முடைய ஜனத்துல ஒரே ஒரு ஆள் தான் மீதியா இருக்கான் மத்த எல்லாம் மரிச்சு போய் சொன்னவன தாவீது இன்னும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான் இன்னும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சான் ஏன் தெரியுமா அந்த ஒருத்தர் யார் தெரியுமா அவர் தான் இஸ்ரவேலின் தேவனின் ராஜாவாகிய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரே அந்த ஒரு மனுஷன் அதான் சொன்னாரு யுத்தம் உங்களிடத்துல என்னது நீ யாரும் சும்மா நான் யுத்தம் பண்றேன் கர்த்தர் சித்தம் செய்கிறார் சொல்றது போயிடாதீங்க கர்த்தர் இப்பொழுது பெரிய காரியம் செய்வார் மகிமைக்குரியவர் கனத்துக்குரியவரே துதிகளிலே பிரியப்படுகிறவரே ஜெயம் கொடுக்கிறவரே சத்துருக்களை பாதபடியாக்குகிறவரே சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருகிறவரே
பலவீனத்திலே பலன் தருகிறவரே, எல்லா கட்டுகளை உடைக்கிறவரே, எங்கள் பலனாகிய எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, அசைவாடுகிற ஆவியானவரே, மகிமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, அதிகாரம் உள்ளவரே, ராஜ்யம் செய்கிறவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உம்மையே உயர்த்துகிறோம். உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். உம்மை புகழுகிறோம். பாதத்தில் பணிகிறோம். பாதத்தில் பணிகிறோம். உம்மை பணிந்தவர்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர் நீ. அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குகிற வல்லமை உள்ளவர் நீ. பசி உள்ளவர்களை ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிற தெய்வம் நீ. அல்லேலூயா. யாரெல்லாம் வேதனையோடு, யாரெல்லாம் துக்கத்தோடு, யாரெல்லாம் கண்ணீரோடு, யாரெல்லாம் பயத்தோடு, யாரெல்லாம் பிரச்சனையோடு வந்தார்களோ, இன்றைக்கு கர்த்தர் அவளுக்காக இறங்கி வாழ்க்கை அற்புதம் செய். பொல்லாத பிசாசு வாழ்க்கை விட்டு ஓடி கட்டி பாதளத்துக்கு அனுப்புகிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆசீர்வதியும். இந்த அபிஷேகமும், இந்த ரட்சிப்பும், இந்த ஆசீர்வாதமும், விடுதலையும் உடைய ஜனங்கள் மீதும், உடைய பிள்ளைகள் மீதும், உடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நிலைத்திருக்கட்டும். அது நீடித்திருக்கட்டும். கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம்.